ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்னோடய மந்த்லி வீக்லி மீல் ப்ரிப்ரேஷன் பிளான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வீக் ஃபுல்லாக சமைக்கிற கஷ்டமே தெரியாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீக்லி மீல் ப்ரிப்ரேஷனில் எப்போவுமே முருங்கைப்பொடி செஞ்சு வச்சுருவேன். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம தினமுமே முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்படி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா தினமுமே சமையலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு கிடைக்குதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் இருக்க கெட்ட லீவ்ஸ் மட்டும் லீவ் பண்ணிவிட்டு ஒரு டைம் தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சன்ட்ரைக்காக 1 to 2 days சன்ட்ரை ஆனாலே போதுமாக இருக்கும். உங்களுக்கு சன்லைட் அவைலபிள் இல்லைன்னா 4 to 5 days கூட நல்லா ஃபேனில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சின்ன ஸ்டிக்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு இல்லை, மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப் டு 1 month வரைக்கும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். முருங்கைப்பொடியை நம்ம சப்பாத்தியில், தோசை மாவில், மோரில், சாப்பாட்டில், சூப்பில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மல்டி விட்டமின் டோசேஜ் மாதிரி. இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயம் குயிக்காகவும் செஞ்சால ஹெல்த்தியாகவும் இருக்கும். செகண்ட் ஒன் தக்காளி தொக்கு 1 month வரைக்கும் கெட்டு போகாமல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 kg தக்காளி எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20% தக்காளியை மட்டும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்க 80% ரெண்டாக கட் பண்ணி போட்டு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு கட் பண்ணி போட்டு தக்காளி தொக்கு செய்ய பிடிக்கலன்னா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்து தக்காளி தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் நல்லா க்ரன்ச்சியாகவும் கிடைக்கும். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 tablespoon அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணி வணக்கி விட்டுடலாம். அது வணங்கிட்டு இருக்கும் போது 1/2 tablespoon மஞ்சள் தூள், 1 tablespoon அளவுக்கு கல்லுப்பு, 1 tablespoon அளவுக்கு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வரமிளகாத்தூள் யூஸ் பண்ண பிடிக்கலன்னா ஒரு 10 வரமிளகாயை ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு வரமிளகாயை மட்டும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி வணக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு மிக்சர் ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1/2 tablespoon அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 1/2 tablespoon அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி தொக்கை அடிக்கடி கிளறி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் ஈஸியாக அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப நம்ம அடைச்சி வச்சுருந்த பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் 2 tablespoon அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஸ்டோர் பண்ணுறது கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா அப் டு 1 month வரைக்கும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிளாஸ் பாட்டிலில் நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி நீட்டாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இது சாப்பாட்டு கூட, சப்பாத்தி கூட, பூரி கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். பூண்டை நல்லா தோல் உரிச்சிட்டு 2 சைடும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெகலில் காய வச்சு எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி இஞ்சியும் நல்லா தோலை உரிச்சிட்டு ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நெகலில் காய வச்சு எடுத்து வச்சுருங்க. இந்த ப்ரிப்ரேஷனில் எதுலேயுமே தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையான மிக்சர் ஜாரில் இஞ்சியும் பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 1 tablespoon அளவுக்கு உப்பு, 1/2 tablespoon அளவுக்கு மஞ்சள் தூள், நம்ம குக்கிங்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதுவே கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ஸ்டார்டிங்கில் 4 பல்ஸ் பேக் பல்ஸ் கொடுங்க, 2 பல்ஸ் ஃப்ரண்ட் பல்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா மிக்சர் ஜார் ஈஸியாக சூடாகாது. நம்ம எடுத்து வர்றதுக்கும் நல்லா ட்ரையான ஸ்பூனையே யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருங்க. மோஸ்ட்டாக பேக் பல்ஸ் கொடுத்து அரைச்சங்காட்டி ஹீட்டே இருக்காது. நம்ம உடனடியாக ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸ்டோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க. கிளாஸ் பாட்டிலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்கள். நம்ம எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணாதங்காட்டி 1 month வரைக்கும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஒரு கிளாஸ் பாட்டிலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் அடியில் ஆப்ஷனல் தான், டிஷ்யூ போடுறோன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். பூண்டை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 week வரைக்கும் முளைக்காமல் இருக்கும். நம்மளோட மீல் ப்ரிப்ரேஷனுக்கு மார்னிங் டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டையுமே ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்றேன்.
என்னோட மீல் ப்ரிப்ரேஷன் பிளான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டேஸில் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். 1 வீக்குக்கு வந்துட்டு நம்மளுக்கு குயிக்காகவும் ஈஸியாகவுமே எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சண்டேஸில் தான் வந்து மார்க்கெட் போடுவாங்க. மதியமாக போயிட்டு நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாமே வேணுமோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்த உடனே நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தை விரித்து ஒரு 3 ஹார்ஸ் கிட்ட நல்லா வந்து ட்ரை ஆக விட்டுருவேன். ஒரு வாரம் வந்துட்டு புடலங்காய், பீக்கங்காய், பீட்ரூட் அந்த மாதிரி வாங்குறேன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அதே ரிப்பீட் ஆகாமல் கொத்தவரங்காய், கோவக்காய், சொரக்காய் அந்த மாதிரி வந்து வாங்குவேன். அப்போ தான் வீட்டில் இருக்கவங்க நல்லாவே வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து லெமனையும் கேரட்டையும் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. 1 வீக் வரைக்கும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு கிளாஸ் பாட்டில்ஸில் வந்து லெமனையும் கேரட்டையும் ஃபில் பண்ணிவிட்டு அது நல்லா மூழ்க வரைக்கும் வாட்டர் ஊற்றி ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கேரட் வந்து லெமன் வந்து 2 வீக்ஸ் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ஏர்லியராகவே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வீக் டேஸில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் டைமில் வந்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியும் அனுப்பணும். அப்போ வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்படி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 20 to 30 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு மிச்சமாகிற மாதிரி இருக்கும். அதே சமயம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும். நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னா உங்களோட ஃப்ரீ டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் கருகாப்பில், புதினா, கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதே வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் உருகி எடுத்து போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா 1 வீக் வரைக்குமே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருங்க. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஈஸியாக கெட்டு போயிடும். அதை வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் அது மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லையோ இல்லை கிளாஸ் பாட்டில்ஸ்லையோ வந்து அடியில் டிஷ்யூ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பீக்கங்காயெல்லாம் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு 2ஆக கட் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. கட் பண்ணி வைக்கிறோம்னா இன்றைக்கோ நாளைக்கோ வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாதீங்க. கொத்தமல்லி தழை வந்து ஸ்டோர் பண்ணும்போது கட் பண்ணி வைக்காமல் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையாக வந்து வச்சுருந்தேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அடியில் ஒரு டிஷ்யூ போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா 1 வீக் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ். இது வந்து சாண்ட்விச் கூட, ப்ரெட்டு கூட, நூடுல்ஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்காக முதல்லே வந்துட்டு ப்ரிப்பேர் வந்து பண்ணி வச்சுப்பேன். எதுக்கு யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு அளவாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் 20 போல் வந்து வரமிளகாய் எடுத்திருக்கேன். ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்குங்கிறதுக்காக அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் 2ஆக உடச்சிட்டு ரிமூவ் பண்ணி வந்து எடுத்து வச்சிடுறேன். இது கூடவே வந்துட்டு 4 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணும்போது நல்லா சோக் ஆகணுங்கிறதுக்காக பின்னாடி வந்து எக்ஸ் மார்க் போட்டு வந்து எடுத்து வச்சுக்கிறேன். வாட்டர் நல்லா வந்து ஹாட்டாக இருக்கும்போது நம்ம உடச்சி வச்சுருந்த மிளகாய், கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி உள்ளே போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லாவே சோக்காக விட்டுடலாம். அது சோக்காகிற கேப்பில் ஒரு 10 பல் போல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வந்து எடுத்து வச்சுருங்க. நல்லா வந்துட்டு சோக் ஆனதுக்கப்புறம் தக்காளியை வந்து இந்த மாதிரி தோல் உரிச்சிங்கன்னா நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடும். மிளகாயும் தக்காளியும் ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும் இது நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்து வர்றதுக்கு. ஒரு ஹாஃப் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். ஸ்பைசினஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி நல்லா வந்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து ட்ரையான கிளாஸ் பாட்டில்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. அப் டு 1 மந்த் வரைக்குமே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி. இது தட்டுவடை செட்டு, ப்ரெட்டு, சாண்ட்விச் கூடலாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இதை வந்து நான் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் வந்து பண்ணி வச்சுக்குவேன். கொத்தமல்லி தழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு புதினாவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இதை ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய சைஸாக ஆட் பண்ணுறீங்கன்னா 2 பல் பூண்டு கூட கரெக்டாக இருக்கும். அது கூட 1/4 டீஸ்பூன் சீரகமும்
ஸ்பைசினஸ்க்காக 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்திங்கன்னா க்ரீன் சட்னி வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து கிளாஸ் பாட்டில்ஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப் டு 1 வீக் வரைக்கும் நல்லா ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாலாடை. 1 வீக் கிட்ட வந்து இந்த ஆடை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் நாளைக்கு ஆடை எடுக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே இதை ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. அது கூடவே 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி அதையுமே ஃப்ரீசரில் வந்து போட்டு வச்சுருங்க. ரெண்டுமே வந்து மார்னிங் எடுத்துகிட்டு அது கூடவே மிக்சர் ஜாரில் வந்து ஆடையை ஆட் பண்ணிவிட்டு ஐஸ் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து 3 மினிட்ஸ் அடித்து எடுத்திங்கனாலே வெண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேக் பல்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ரண்ட் பல்ஸ் கொடுங்க. சீக்கிரமாக வந்து வெண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதை 2 to 3 டைம்ஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெய்யாக வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். நெய்யாக மாறினதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் நெய்க்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மீல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வீக் ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைம் வந்து குயிக்காகவும் முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.